Hi friends, உங்கள் USHA FASHIONS Shanmugam பேசுகிறேன். இன்றைக்கி லைனிங் சுடிதார் கட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லைனிங் சுடிதார் எடுத்து வச்சுருக்கோம். இது டாப் மெட்டீரியல், இது லைனிங் மெட்டீரியல், இது சுடிதார் பாட்டம். இது அளவு ட்ரெஸ் கொடுத்துக்கிறாங்க. இது அளவு ட்ரெஸ்ஸு, இது பேண்ட்டோட அளவு. இப்போ வந்து டாப் முன்னாடி பேண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பேண்ட்டு வந்து இந்த அளவு மடித்து அயன் பண்ணிக்கோங்க, சுருக்கம் இல்லாமல். இந்த அளவு கரை பீஸ் வந்து இந்த அளவு மடித்து போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு மடிப்பே இந்த மாதிரி தான் வரும். இந்த அளவு மடித்து அயன் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டாக ஒன்றா மடிச்சிடுங்க. மடிப்பு வந்து இந்த பக்கம் வரணும், இந்த ஓப்பன் பீஸ் அப்படி வந்துடணும். இந்த அளவு மடித்து போட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த சின்ன ஸ்கேலில் மார்க் பண்ணால் ஃபுல்லாக வராது. அதுக்காக உங்களுக்கு பெரிய ஸ்கேல் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா இங்கே சின்னதும் பெருசுமாக இருக்கும். ஒரே அளவு இந்த அளவு நீட்டாக மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவு கட் பண்ணிச்சு இல்லையா? இப்போ பேண்ட்டு லென்த்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேண்ட்டு வந்து மேலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இப்போ அப்படி மேலேருந்து அந்த பெல்ட் பீஸ்லேருந்து அளவு எடுத்துக்கோங்க. 38 இருக்குது. இந்த மேலே பெல்ட் இருக்கு, அதுக்கு 7 இன்ச்சு இருக்கும். இங்கே வந்து 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா? 1/2 இன்ச்சு விட்டு இதிலேருந்து 7 வச்சுருங்க. இந்த டீஸ் மார்க் போட்டு இதிலேருந்து 7. இதுலேருந்து வந்து நம்மளுக்கு 38 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மேலே பெல்ட்டு பீஸ் வந்து இந்த பெல்ட்டு பீஸ் இருக்குங்க இல்லையா? அது வந்து 7 வச்சா போதும். 6 அண்டாக போச்சோம். 8னா ரொம்ப இறக்கம் வந்துடும். இந்த 8 இன்ச்சு வைக்கும்போது இந்த டாப்பு போடும்போது அந்த ஜாயிண்ட் வந்து கீழே தெரியும், அசிங்கமாக. அது நல்லா இருக்காது. அதுக்காக 7 இன்ச்சு போதும். இப்போ 38, இந்த 38 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே நம்மளுக்கு இந்த உள்ள கேன்வாஸ் வச்சு மடித்து தப்போம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ பேண்ட்டு வந்து இது நார்மல் பேண்ட்டு தான். இந்த நார்மல் பேண்ட்டில் எவ்வளோ லூஸ் அந்த அளவு இருக்கோ 18 இன்ச்சு வச்சுருங்க. இந்த மேலே ஜாயிண்ட்டு இதிலேருந்து அளவு எடுத்துருங்க. 8 1/2 இருக்குது. இந்த அளவு மார்க் போட்டு இதில் வந்து 18 இன்ச்சு இருக்குது. இந்த 18 இன்ச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஃபுல் பட்டியாலனா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு அப்படியே வச்சிடலாம். இது வந்து நார்மல் பண்ணால் இதோட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு பேண்ட் இருக்குங்க, இந்த அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸ். இந்த அளவு தான் நம்ம பிடிக்கணும். தைக்கும்போது பிடிச்சி தைக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து இந்த அளவு துணி விட்டுருங்க. இதுலேருந்து 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு துணி விட்டுருங்க. இந்த அளவு துணி விட்டுருங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீழே வந்து கட் பண்ணிக்கலாம். பாட்டத்துலேருந்து இந்த அளவு வச்சு இது வரைக்கும் நிப்பாட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து பெல்ட் பீஸ் கொடுக்கணும். அதனால் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இந்த அளவு கட் பண்ணிவிட்டு அப்படி இந்த அளவு எடுத்துடுங்க. இப்போ இங்கே ஒரு அரைக்கல் போட்டுங்க மடிக்கிற அளவுக்கு. இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து இது வந்து இந்த அளவு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம வந்து லைட்டாக இந்த அளவு பெண்டு வரணும். இந்த அளவு பெண்டு வச்சு எடுத்துருங்க. இப்போ இதை மடித்து வச்சிடலாம். இப்போ வந்து மேலே வந்து பெல்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே நீட்டாக இருக்கும். இந்த அளவு மடிச்சிடுங்க. அப்படியே மடிக்கும் போது 4 பீசஸ் வரும். இந்த 4 பீசஸ் அப்படியே ஒரே ஈவனாக வர மாதிரி மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடித்து போட்டு இந்த மேலே பெல்ட் பீஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கோங்க டேப்பால். இதில் வந்து அப்படி ஃபுல் பீஸ் எவ்வளோ வருதுன்னா 22 இருக்குது. 22ல் வந்து நம்மளுக்கு 4 பீஸ் இருக்குங்க இல்லையா? 22 வந்து 11 இன்ச்சு வச்சா போதும். இதுக்கு 11 இன்ச்சு. இதில் வந்து நம்மளுக்கு ரெடி வந்து 22 வேணும். அதனால் 11 22 அப்படி வந்துடும். இப்போ வந்து
இங்கேருந்து நம்ம 1 இன்ச்சு மடித்து தைப்போம் இல்லையா நாடாவுக்கு, அது 1 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுருங்க. இது மேலே ஒரு 7 இன்ச்சு, இது ஒரு 1.5 இன்ச்சு, மொத்தமாக 8.5. இங்கே ஒரு 8.5 வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க். இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறது. இப்போ இது இந்த அளவு மொத்தமாக நம்ம ரெடியாக வந்து 8.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே பெல்ட் பீஸ் கட் பண்ணி வச்சு இந்த பக்கம் கரை பீஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நாடாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதிலே துணி இருக்கும்போது இந்த ஒரிஜினல் துணியை போட்டுக்கலாம் நாடாவுக்கு. இதில் துணி வராத பத்துச்சுன்னா வேறு எதாவது துணி போடணும். இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இது அப்படியே பாட்டம் கட் பண்ணியாச்சு. இது எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது டாப்பு கட் பண்ணணும். இது வந்து லைனிங் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு லைனிங் போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து 2 மீட்டர் எடுத்துருக்கு. இது அப்படியே மடித்து போட்டுருங்க இந்த அளவுக்கு. இது வந்து மடிப்பு இந்த பக்கம் வரணும். இந்த கரை பீஸ் வந்து கீழே வந்துடணும். இந்த ஓப்பன் பீஸ் வந்து கீழே சைடு வந்துடணும். மேலே வந்து இந்த போல்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி மேலே வந்துடணும். இப்போ டாப் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாப்போட இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் லைனிங் மெட்டீரியல். இப்போ இதை 2ஆக மடிச்சுக்கலாம். நம்ம இதே அளவு தான் கேட்டிருக்காங்க. இந்த அளவு மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு டாப் உயரம் வந்து 38 இருக்குது. இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. மேலே இந்த அளவு மார்க் போட்டு, இதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இந்த ஆம்பல் இருக்கு இல்லையா, ஆம்பல்லேருந்து ஒரு அளவு போட்டுருங்க. இந்த இடுப்பு ஷேப்புக்கு ஒரு அளவு, சைடு ஓப்பன் இருக்குது பாருங்கள், சைடுக்கு ஓப்பனுக்கு நேரம் ஒரு அளவு போட்டுருங்க. இந்த 3 அளவு வச்சுட்டு எடுத்துடலாம். இந்த அளவு வச்சு ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த அளவு இருக்கு இல்லையா, அப்படியே ஷோல்டர் நம்ம அளந்துக்கலாம். 15 இருக்குது. நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு டோட்டலாக 8 இன்ச்சு வச்சுருங்க. அதே 8 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. இப்போ பாடி லூஸ் அளந்துக்கலாம். பாடி லூஸ் வந்து 19 இருக்குது. அதில் பாதி வந்து 9.5 வச்சுருங்க. அப்படி இங்கே 9.5 வச்சுட்டு இங்கே வந்து 1 இன்ச்சு, அதை விட 1 இன்ச்சு கம்மியாக வச்சு 8.5. அப்படி இல்லைனா உங்களுக்கு அளவு டாப் இருந்தால் கூட இந்த அளவு டாப் கூட அளந்து வச்சுக்கலாம். அதே அளவு தான் வரும். இப்போ சைடு ஓப்பன் வருது இல்லையா, இந்த 2 சைடு ஓப்பன் எடுத்துக்கோங்க. இந்த சைடு ஓப்பன் எடுத்துகிட்டு இந்த சைடு 2 சைடு ஓப்பன் வரைக்கும் 20 இன்ச்சு இருக்குது. இந்த 20 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. 10 இன்ச்சு. இங்கேருந்து 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கணும். இங்கே 10 வச்சிங்கன்னா இங்கே வந்து 12 இன்ச்சு வச்சுருங்க. இதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இதுக்கு மேலே 13, 14லாம் வச்சுன்னா ரொம்ப கிராஸாக போயிடும். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர்றது. இப்போ இதிலே நம்மளுக்கு டாப்பில் கூட அளந்துக்கலாம். நீங்கள் இதுலேயும் அதே அளவு தான் இருக்குது. இது கரெக்டான சைஸ் தான். இப்போ ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஒரு டிஸ் மார்க். இதான் ஏற்கனவே போட்டாச்சு. இதிலேருந்து இங்கே ஒரு லைன், இது ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த லென்த்தான ஸ்கேல் ஒன்று வச்சுருங்களே 2 அடி, இதுலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு ஆம்பளுக்கு கரெக்டான அளவு. மொத்தமாக நம்ம ஷோல்டர்லேருந்து சைடு ஓப்பன் 19 இன்ச்சு வச்சுருக்கோம். கரெக்டான அளவு தான் இது.
இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அளவு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம், மேலேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே கட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே இந்த அளவு கட் பண்ணிவிடுங்க. இங்கே நம்ம துணி விடுறத 1.5 இன்ச்சு துணி விட்டால் போதும். உங்களுக்கு டேப்பால் அளந்துக்குங்க. 1.5 இன்ச்சு வச்சு நீங்கள் அப்படியேவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல் அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு லைன். இப்போ இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைன்லேயே கட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு புதுசாக பழக்கும்போது இந்த மாதிரி ஸ்கேல் இதுலேயே அப்படி உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு சைடு ஓப்பன். இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இங்கே அப்படியே இந்த அளவு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணியாச்சு. இது 3/4 கைக்கு லைனிங் தேவைப்படாது. லைனிங் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு இங்கே காலர் இருந்தனால இங்கேருந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. இதிலேருந்து 3 இன்ச்சு வந்துடும். இப்போ இந்த டாப் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த லைனிங்கில் கட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதில் 14 இன்ச்சு இருக்குது, 14 இருக்குது. இந்த அளவு 2ஆக மடித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவு 2ஆக மடிச்சுட்டு, இப்போ நார்மல் கைனா நீங்கள் அப்படியே 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இது 3/4னா உங்களுக்கு இந்த சைடில் வர துணி தான் சிலுவை எடுக்கணும். அதனால் இப்படி இதில் 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பாதியாக வச்சு 14. இங்கே அப்படியே டேப்பால் அளந்துக்கோங்க. இதுவும் அதே தான், 14 இன்ச்சு வேணும். இந்த மாதிரி அளந்துட்டு இந்த 14 மட்டும் மடிங்க போதும். நம்மளுக்கு எந்த அளவு துணி தேவைப்படுதோ அந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. இதில் வரது நம்ம சிலுவை எடுத்துக்கலாம். இந்த அளவு மடித்து போட்டிங்களா? இப்போ நம்மளுக்கு 38 தான் உயரம். 38னா மொத்தமாக இதிலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா குட்டி வச்சு 40 வச்சுடுங்க. இந்த 2 இன்ச்சு உங்களுக்கு இங்கே கீழே மடிக்கிறதுக்கும் மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எந்த டாப்பாக இருந்தாலும் இப்போ 40 இருந்தால் 42 வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நம்மளுக்கு போதும். இப்போ 40 வச்சு மார்க் பண்ணிருக்கீங்க. இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு வச்சு அப்படியே லைனிங் அளவே எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். அப்படியே இதே அளவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு அர்க்கத் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு அர்க்கத் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு இந்த அளவு தான். இப்போ கீழே இந்த அளவு பெருசாக இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக கட் பண்ணும்போது லைட்டாக இந்த பெண்டு பண்ணி எடுத்துருங்க. இங்கே மட்டும் மேலே மட்டும். அப்போ தான் கீழே தொங்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சிடுங்க 2ஆ. இந்த அளவு 2 ஒன்றா மடிச்சிடுங்க. இல்லைனா நமக்கு தேவையான அளவு கூட மடிச்சிக்கலாம். இந்த அளவு சுடிதார் எடுத்து சிலுவை அளவு எவ்வளோ வருதுன்னு அளந்துக்கோங்க. 14 இன்ச்சு வருது. நம்ம இங்கே ஒரு ரப்பா மார்க் போட்டு 14னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த அளவு 15 வச்சு இப்படி. இது நம்மளுக்கு போதுமானதாக மீதி இது எக்ஸ்ட்ரா வந்துடும். இல்லைன்னா இந்த பக்கம் வேணாலும் பாதி போட்டுக்கலாம் உங்களுக்கு இப்படி. இந்த துணி காலருக்கு எதுக்கு கொடுக்குறதுக்காகவும் இப்போ இதை நம்ம மடிச்சிக்கலாம். இந்த அளவு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். சிலுவை லென்த் 14 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு 15 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. 15 வச்சு இந்த அளவு அப்படியே மடிச்சிருங்க. இந்த அளவுக்கு மடித்து வச்சிங்களே. இப்போ அளவு சுடிதாரில் சிலுவை அளவு அப்படியே வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். இதுதான் நமக்கு சிலுவை சுற்று அளவு வருதுலையே, இந்த அளவு மார்க் போட்டு இதான் நம்மளுக்கு கை அளவு. இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இதிலேருந்து ஒரு லைன் போட்டுடலாம்.
இதுதான் நமக்கு ஸ்லீவ் அளவு. இதிலேருந்து ஒரு இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த அளவு போட்டிங்களா, இந்த அளவு அப்படியே இந்த ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிச்சிங்களா, இங்கே வந்து இந்த அளவு அர்க்கத் போட்டு இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதால் நம்மளுக்கு ரெடி அளவு. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த அளவு மடிச்சுட்டு இதுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் கவர் தட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அப்படி கவர் தட்டு எடுத்துக்கலாம். கவர் தட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நெக்கு வந்து காலர் இருக்குது. இதே காலர் நெக்கு தான் கட்டிருக்காங்க. காலர் நெக்கெலாம் பேக்கில் வந்து கட் பண்ண வேண்டாம். இதுதான் பேக்கு வந்து ஒரிஜினல் ஒன்று, லைனிங் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். பேக்கு நெக்கு கட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஏன்னா காலர்னாலே பேக் இறக்க வேண்டாம். இப்போ லைனிங்கில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். காலர் நெக்கு லைனிங்கில் வந்து அப்படியே கவர் தட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். நெக் இறக்கம் இந்த அளவு தான் இருக்குது. இங்கேருந்து 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஓப்பன் வந்து 7 இன்ச்சு இருக்குது. இதிலேருந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. இதிலேருந்து 7 இன்ச்சு வேணும். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கணும். இதுலேருந்து வந்து இந்த லைட்டாக வி ஷேப் எடுத்து அப்படி இதுக்கு வந்து ஓப்பன் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன், அப்போ தான் தலை போட முடியும். காலர் நெக் வந்து இதிலேருந்து காலர் வந்துடும். லைனிங்கை மட்டும் கட் பண்ணிச்சு. நம்ம தைக்கும்போது அடித்து அப்படியே அதிலே திருப்பிக்கலாம். இங்கே வந்து நம்ம பேண்ட்டில் வந்து இந்த கலர் பேண்ட் துணி பார்டர் கொடுத்துக்கலாம். நெக்குக்கு வேணாலும் இங்கே சின்னதாக ஒரு பீஸ் பேண்ட் துணி வச்சு அட்டாச் பண்ணும்போது இதில் ரெட் கலரில் காலர் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இது சுடிதார் கட் பண்ணி முடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதார் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.